Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த லெசனில் இருக்க எக்ஸாம்பிள் 2 கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எப்படி செய்யணும் அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SPO Digital Marketing. SPO provides work from home opportunity. This is mobile-based part-time job, perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருச்சி கல்வியியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. விவரம் ரூபாய்னும் கொடுத்துருக்காங்க. கீழே சில படிவங்கள்: தொடக்க ரொக்க இருப்பு, முதலீடுகள் செய்தது, மதிப்பூதியம் செலுத்தியது, நன்கொடை பெற்றது, கணிகை கட்டணம் செலுத்தியது, பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, அறைகலன்கள் விற்றது, பொது செலவுகள், அஞ்சல் செலவுகள், சந்தா பெற்றது. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி கல்வியியல் மன்றத்தின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்குன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். பெறுதல்கள் ரூபாய், செலுத்தல்கள் ரூபாய், பற்று வரவுன்னு சொல்லிட்டு டேப்லர் காலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் தொடக்க ரொக்க இருப்புன்னு சொன்னனால இருப்பு கீகோ அப்படின்ட்டு கைரக்கம் 20,000 ருபீஸ், முதலீடுகள் பெற்றது அப்படின்னு கொடுத்தனால நம்ம எதெல்லாம் கம்பெனிக்குள்ளே அமௌண்ட் வருதோ ஸோ அதெல்லாம் பெறுதல்கள் சைடும், என்னென்ன என்ட்ரிலாம் அதாவது கம்பெனியை விட்டு ஒரு அமௌண்ட் வெளியே போகுதோ அதெல்லாம் செலுத்தல்கள் சைடு நம்ம போடுவோம். இப்போ முதலீடுகள் செய்தது அப்படின்றது எதில் வரும்? நம்ம முதலீடு செஞ்சுருக்கோம், காசு நம்மளை விட்டு போகுது, அது செலுத்துதல்களில் வர வேண்டியது. மதிப்பூதியம் செலுத்தியது செலுத்துதல்களில் வர வேண்டியது. நன்கொடை பெற்றது, நம்ம பெற்றிருக்கோம், அப்போ கம்பெனிக்குள்ளே வந்திருக்கு, அப்போ பெறுதல்கள். தணிக்கை கட்டணம் செலுத்தியது, ஸோ அதுவுமே செலுத்தல்கள். பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, ஸோ பற்று சைடு. அறைகலன்கள் விற்றது, ஒரு அறைகளை நம்ம விற்கிறோம் அப்படின்னா விற்றதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். ஸோ அப்போ விற்று நம்மக்கிட்ட காசு வருது, அப்போ கம்பெனிக்குள்ளே காசு வருது, ஸோ அதனால் அது பெறுதல்கள் சைடு. பொது செலவுகள், பொதுவாக நம்ம ஒரு செலவுகள் செய்கிறோம், ஸோ அது செலுத்தல்கள் சைடு. அஞ்சல் செலவுகள் ஆல்சோ செலுத்துதல்கள் சைடு. சந்தா பெற்றது, பெற்றோம், ஸோ அது பெறுதல்கள் சைடு. ஸோ இப்போ ஓவராலாக போட்டு நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா 1,27,000 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வரவு சைடு நமக்கு பேலன்ஸ் கொஞ்சம் இடிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் இருப்பு கீஇ, அதாவது கைரொக்கம் 34,000 ரூபாய். ஓவரால் அமௌண்ட்டை கூட்டி 1,27,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 34,000 கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கைரொக்கம்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 34,000 ருபீஸ். ஸோ அதை மட்டும் தனியாக ஒரு கலரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.